வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல்வழி போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தொழில் வளர்ச்சி மையமாக தமிழகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் பெண்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஜீவன் நெடுஞ்செழியன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பகுதியில் அமைதி, அரசியல் நிலைப்பாடு மற்றும் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஈரான் அதிபர் டாக்டர் மசூத் பெசஸ்கியானும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பிரதமர் இன்று ஈரான் அதிபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை கூறியபோது இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். தமது சமூக வலைதளத்தில் இதை தெரிவித்துள்ள பிரதமர், மேற்காசிய பகுதியில் உள்ள கட்டமைப்புகள் தாக்கி அழிக்கப்பட்டதை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். மண்டல அளவிலான ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலும் உலகளாவிய சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் தாக்குதல்கள் நடைபெறுவதாக அவர் கூறினார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும், கடல் வழித்தடங்கள் எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரானில் உள்ள இந்திய மக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் பாதுகாப்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மாணவர்கள் நவீன மற்றும் முற்போக்கு சிந்தனையுடன் வளமான நாட்டின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று 29வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போது உலக அளவில் நடைபெற்று வரும் மோதல்கள் பற்றி குறிப்பிட்ட அவர், பேச்சுவார்த்தை மற்றும் விவாதங்கள் மூலமே அவற்றுக்கு தீர்வு காண முடியும் என்று கூறினார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சிகள் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. நாட்டின் தொழில் வளர்ச்சி மையமாக தமிழகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 51 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோடு தமிழகம் நாட்டிலேயே முதலிடம் வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பயன்பாட்டுக்கு வந்துள்ள 10 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வேலைவாய்ப்புக்கும் வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழில் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது என்றும், பெண்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம், கொங்கு மண்டலத்தில் முதிய தம்பதியினர் கொலை சம்பவம் போன்றவற்றை பட்டியலிட்டார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குடிநீர் கட்டணம், சொத்து வரி போன்றவை உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல். முருகன் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான தயார்நிலை குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகள், காவல் ஆணையர்கள், மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பொது பார்வையாளர்கள், காவல் மற்றும் செலவின பார்வையாளர்கள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவறாமல் வாக்களிப்போம், நாம் கடமையை உணர்ந்து செயல்படுவோம்.
தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கொளத்தூர், வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பதாகைகள் ஏந்தி பேரணிகள் மூலம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் போதிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 4,20,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,97,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் செங்கரையூர் அருகே மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையில் ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,60,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் இருவேறு இடங்களில் நடத்தப்பட்ட வாகன சோதனையின்போது உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,89,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பாத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 56 வணிக சிலிண்டர்கள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை முறையான ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 19,60,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் தொடர்பாக மாவட்டத்தில் 39 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 33 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இம்மாதம் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர் கூறினார். மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் மீறப்படுகிறதா என்பதை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திரு சுகுமார் தெரிவித்தார். நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த உடனே ஈவினிங் நம்ம டீம்ஸ் எல்லாம் ஃபிளைங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அந்த டீமை ஆக்டிவேட் பண்ணி ஆர்ஓஸ்ட்டு கொடுத்து பறக்கும் படையோட ஆக்டிவிட்டிஸை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதே போல ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம அரசு கட்டிடங்களில் உள்ள சுவர் விளம்பரங்களை 100% அழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை த்ரூ லோக்கல் பாடி எல்லாத்தையும் பெயிண்ட் வச்சு அதை அழிச்சுட்டு வந்தோம். 48 மணி நேரத்துக்குள்ள அதர் பப்ளிக் பில்டிங்ஸ், நம்ம பாலங்கள், நம்ம ரயில்வே ஸ்டேஷன், வேற பொதுவான எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த சுவர் விளம்பரங்களை அழிக்கிற பணி முடிஞ்சு 72 மணி நேரத்துக்குள்ள எல்லா சுவர் விளம்பரங்களையும் இன்க்ளூடிங் பிரைவேட் சுவர்கள்ல இருக்கக்கூடிய விளம்பரங்களை அழிக்க சொல்லியிருந்தோம். ஆனா அதே இது நகர் பகுதிகளில் எந்த விளம்பரம் செய்யவும் அனுமதி கிடையாது. ரூரல் லோக்கல் பாடியில வில்லேஜ் கன்சென்ட் ஆஃப் த ஓனர் ஃபர்ஸ்ட் வாங்கணும். வாங்கிட்டா அவங்க விளம்பரம் அது சுவிதா ஆப்ல நீங்க அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. மாவட்டச் செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி பூங்காவில் இயற்கை சாகுபடியாளர்களுக்கான பயிற்சி 26 நாட்கள் நடைபெறுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மலைப்பகுதியில் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு ஆட்டோக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமாயின. மயிலாடுதுறை மாவட்டம் திருமெய்ஞானம் பகுதியில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்பட்ட அதிசய கிணற்றில் ஏராளமானோர் புனித நீராடினர். விளையாட்டுச் செய்திகள். மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஜீவன் நெடுஞ்செழியன் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் லியோ போக், யுக்ரைனின் யூரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அர்ஜென்டினாவின் ஃபகுண்டோ மெனா, மெக்சிகோவின் ரோட்ரிகோ இணையை வென்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளா பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொச்சியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடல்வழி போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தொழில் வளர்ச்சி மையமாக தமிழகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் பெண்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஜீவன் நெடுஞ்செழியன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.